இன்றைக்கு தொழுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நான் வர முடியாது என்று பறக்க பறக்க எப்படா நிக்கோன்னு தெரியாத அளவு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே. ரசூலுல்லாஹை விட நம்ம பரபரப்பான ஆளா? யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீ ஹதீயு முஹம்மத் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்ஆத்தின் ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரணமும் இறை நினைவும் என்ற தலைப்பில் சில செய்திகளை இந்த ஜும்மா உரையில் நாம் அறிய இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித குலத்திற்கு ஏராளமான தூதர்களை மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பி இறுதியாக நம் உயிரினும் மேலான இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் அழியும் நாள் வரைக்கும் இவரைத்தான் நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும், எல்லா நல்ல காரியங்களிலும் இவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக நமக்கு தூதராக அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த தூதர் எல்லா நல்ல காரியங்களிலும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் வரை அவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகிய முறையில் வழிகாட்டிவிட்டு மரணத்தை தழுவியிருக்கிறார்கள். அந்த தூதரே இந்த மரணத்திற்கும் இறைவனை நினைவு கூறக்கூடிய காரியங்களுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வேற யாரையும் நம்ம முன்னுதாரணமா காட்ட முடியாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த மரணம் எப்பேற்பட்ட ஒரு படிப்பினையை நமக்கு தருகிறது. அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் 40வது வயதில இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 23 ஆண்டு காலம் அந்த மக்களுக்கு மத்தியிலே தூதராக வாழ்ந்து காட்டுகிறார்கள். இறை தூதராக வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த நேரத்தில் ஏராளமான எதிர்ப்புகளை சந்திக்கிறார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவிலே அவர்களுடைய வாழ்க்கை கழிகின்றது. அந்த 13 ஆண்டு காலத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏராளமான எதிர்ப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை சொன்ன காரணத்திற்காக வேண்டி சொன்ன அவரையும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய தோழர்களையும் ஏராளமான துன்பத்திற்கும் ஏராளமான சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கி இறுதியாக இந்த கொள்கையை வைத்துக் கொண்டு இந்த மக்கா என்ற இந்த நகரத்தில் நம்மால் வாழவே முடியாது என்ற ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டு தனது 53வது வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு மதீனா என்ற நகரத்திற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். சரி, அங்க போயாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையுமா என்று பார்த்தால், அங்கு சென்ற பிறகும் இங்கிருந்து மக்கத்து காபிர்கள் ஏராளமான திட்டங்களை தீட்டுகிறார்கள். சும்மா விடக்கூடாது, அவர் அங்க போய் இந்த கொள்கையை வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பல போர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களின் மீதும் இந்த மக்கத்து காபிர்கள் தொடுக்கிறார்கள். ஏற்கனவே அந்த போன பகுதியில யூத சமுதாயம் இருக்கிறது. அது ஒரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான தொந்தரவுகளையும் மன உளைச்சல்களையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான சூழலில இறை நினைவை அல்லாஹ்வுடைய தூதர்
எப்பேற்பட்ட ஒரு முறையில் கையாண்டார்கள். இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு சூழல், ஏராளமான கஷ்டங்கள் வேற வாழ்க்கையில. பிறந்த குழந்தைகள் 7 குழந்தை, 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். அதுல கடைசியா ஒன்னே ஒண்ணுதான் மிஞ்சியது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல்லா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு ஆண் குழந்தை, அதுவும் குழந்தை பருவத்திலேயே மௌத்தாயிருது. காசிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை, குழந்தை பருவத்திலேயே மௌத்தாகி போய்விடுது. இப்ராஹிம் என்கிற அந்த ஆண் குழந்தையும் 18 மாச குழந்தை, 2 வருஷம் கூட பால் மூடி கூட பூர்த்தி ஆகல, அதுவும் சின்ன பிள்ளையிலேயே மௌத்தாயிருது. ருக்கையா, ஜைனபு, உம்மு குல்சும், இந்த 3 பெண் குழந்தைகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அந்த குழந்தைகளை அடக்கம் செய்யக்கூடிய அளவிற்கு, அந்த தாம் பெத்தெடுத்த பிள்ளைக்கு ஜனாசா தொழக்கூடிய நிலைமை ஒரு பெற்றோருக்கு வரக்கூடாது. அது ரொம்ப பெரிய ஒரு பாரதூரமான ஒரு நிலை. அதை தாங்கிக் கொள்வது மிகவும் சிரமம். பிள்ளையே இல்லையா என்று சொன்னாலும் ஓரளவிற்கு தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் கொடுத்து விட்டு எடுப்பது இருக்குது இல்லையா, அது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுடைய ஜனாசாவை பார்க்கலாம், ஆனால் பெற்றோராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையுடைய ஜனாசாவை பார்ப்பதற்கு அது மன வலிமை ஜாஸ்தி வேணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளுடைய மரணத்தை தன் வாழ்க்கையில சந்திக்கிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு 6 மாசத்திலேயே அவங்கள இறந்து போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இறக்காத ஒரு பிள்ளைன்னு பார்த்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அப்ப ஏராளமான உயிரிழப்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள். வறுமைன்னு பார்த்தா அது ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடு. 3 மாதங்கள் அவங்க மனைவி சொல்றாங்க, ஒரு தலைப்பிறை கழியும் எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு நெருப்பால் மூட்டப்பட்டிருக்காது. 2ஆம் தலைப்பிறையை நாங்கள் பார்ப்போம், எங்களுடைய வீடுகளிலே அடுப்பு நெருப்பால் மூட்டப்பட்டிருக்காது, சமைச்சிருக்க மாட்டோம். 3வது தலைப்பிறையும் பார்த்து விடுவோம். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல வறுமை ஒரு பக்கம் தலைவிரிச்சி ஆடு. வயிறோடு முதுகு ஒட்டி போன நிலையில, வயிறோடு தொடை பகுதிகள் ஒட்டி போன நிலையில, இறால் எப்படி இருக்கும் சுருண்டா மாதிரி, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல்ல சுருண்டு போய் படுத்து கொண்டிருக்கிறதை ஒரு நபித்தோழர் பார்க்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து தன்னுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவிடத்துல சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் பசியின் காரணத்தினால பள்ளிவாசல்ல சுருண்டு போய் படுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவங்க ஒரு துணியில ரொட்டி துண்டுகளை சுருட்டி கொடுத்து அனுப்புறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவுல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதர் பார்க்கிறார். பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பசி அவருக்கு தெரிகிறது. ரொம்ப சோர்ந்து போய் அல்லாஹ்வுடைய தூதர் பசியின் காரணத்தினால ஏதோ டயர்டா இருக்கும், அது மாதிரி பார்த்துட்டு உடனே ஓடி போறார். தன்னுடைய மனைவிடத்துல சொல்கிறார், அது அரஃப்து ஃபீ வஜ்ஹில் ஜூஆ, அல்லாஹ்வின் தூதரின் முகம் பசியின் ரேகையால் வாடி போயிருக்கிறது, நீ உணவு ஏற்பாடு செய்து வை, நான் அல்லாஹ்வின் தூதரை அழைத்து வருகிறேன். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் வறுமை ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடுது. அது இல்லாம மக்களை வேற அவங்க சந்திக்கணும். மக்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையை போக்கக்கூடிய ஒரு தலைவனாக அல்லாஹ்வுடைய தூதர் வர வேண்டும். பஞ்ச பராரியான ஒரு கூட்டம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே மிம்பர் படியில ஏறிட்டாங்க. மக்களே, யா யுஹன்னாஸ் இத்தகில்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ்வுடைய கர்ஜனை அங்க மேலோங்குது. கோபம் கொப்பளிக்கின்றது, முகமெல்லாம் செவந்து போயிடுச்சு. உடனே இருக்கப்பட்ட மக்கள் எல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தர்ம பொருட்களை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். ஒரு மலையை போல் அந்த தர்ம பொருட்கள் குவிகிறது. அந்த ஏழைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம் குடும்பம் பார்க்கணும், சமுதாயத்தையும் அவர்கள் பார்க்க வேண்டும். நிறைய பஞ்சாயத்துகள் வேற நடக்கும், கணவன் மனைவி பஞ்சாயத்து, கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து. இதற்கு மத்தியில பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று பார்த்தால், இந்த கூட்டத்தை எப்படா ஒழிச்சு கட்டலாம் என்று நிற்கக்கூடிய எதிரிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். சூழ்ந்து நிற்கக்கூடிய எதிரிகள் எல்லா புறத்தில் இருந்தும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அந்த சிலை வணங்கிகள் என்று சொல்லி ஏராளமான கூட்டமும் திரண்டு அஹ்ஸாப் என்ற ஒரு போர்க்களத்தை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. இதற்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையும் வழிபட வேண்டும். அதற்காக தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததாகவே திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த கொள்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க. இன்றைக்கு தொழுவதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை,
என்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நான் வர முடியாது என்று பறக்க பறக்க எப்படா நிக்கோன்னு தெரியாத அளவு ஓடிக்கிட்டு இருக்கிறோமே. ரசூலுல்லாவை விட நம்ம பரபரப்பான ஆளா? யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட வறுமையை சந்தித்தவர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட சமுதாய பணிகளை செய்து விட்டவர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட போர்க்களம்ல போராட்டத்தை கூட நம்ம சந்திக்கல. தெருவுல இறங்கி ஒரு அநீதிக்கு எதிராக போராட்டம் என்று அழைக்கப்பட்டால் கூட நம்மில் மனமும் வந்து அதற்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேரு? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு பரபரப்பான சூழல் சூழ்ந்து நிற்கும் போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மாறு செய்தது கிடையாது, அதில் குறை வைத்தது கிடையாது, மாறாக வருத்தப்பட்டார்கள். ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதர் குதிகால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நின்று வணங்குகிறார்கள். அவர்களிடத்துல கேட்கப்படுது விடிய காலையில, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் உங்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சானே அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா? அவ்வளவு குதிகால்கள் வீங்குற அளவுக்கு நம்ம யாராவது தொழுவோமா? இமாம் ஒரு 5 நிமிஷம் வழக்கத்துக்கு மாற்றமா தொழுகை நீட்டிட்டாலே பின்னாடி இருந்து ஏதாவது சிக்னல் பறக்கும், ஏதாவது ஒரு சிக்னல் வந்துடும். மனசுக்குள்ளேயாவது நம்ம திட்டுவோம், என்னடா இவன் பாட்டுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஜமாத்து தொழுகை சுருக்கமா தான் தொலை வைக்கணும், பின்னால் இருக்கக்கூடிய மக்களை கவனத்தில் கொண்டு. அதான் ரசூலுல்லாஹ் அதை காட்டி தந்த வழிமுறை. சரி, வழக்கத்துக்கு மாற்றமா ஒரு 5 வசனத்தை எக்ஸ்ட்ரா ஓதிட்டாருன்னு வைங்க, ஒரு மகரிப்லயோ ஒரு இஷாவிலயோ ஒரு ஃபஜர்லயோ, எவ்வளவு நம்ம வந்து சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்துறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குதிகால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று தொழுது காட்டி விட்டு இதுக்குதான் அல்லாஹ் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சான்னு ஒரு கேள்வி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் அதற்கு விடை அளிக்கிறாங்க, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். இப்ப ஆரம்பத்துல நம்ம பார்க்கலாம், இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மரண தருவாய், இதுல ஒவ்வொரு முஸ்லிமும் படிப்பினை பெற வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில இதை அறிந்து கொள்ளாமல் எந்த ஒரு முஸ்லிமுடைய உயிரும் கைப்பற்றப்பட்டு விடக்கூடாது. இதுல ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வைத்திருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் மரணத்தை தழுவ போகிறோம் என்பதை கடைசி நேரத்துல உணர்கிறார்கள். அது எத்தனாவது வயசுன்னு சொன்னா 63வது வயசு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை 63வது வயசுல கைப்பற்ற நாடி விட்டார். அந்த 63வது வயசுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அறிகுறிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுகின்றார். இன்னும் நீங்க கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச மாதங்கள் தான் இந்த உலகத்தில வாழ போறீங்க என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறார். அதுல முதல் அறிகுறி என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருடம் தவறாமல் ரமலான் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதுவரை அருளப்பட்ட வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட ரசூலுல்லாஹ் அதுவரை அருளப்பட்ட வசனங்கள் அதை ஒப்புவிப்பார்கள், ஓதி காட்டுவார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, இந்த குர்ஆனை ஓதச் செய்வதும் அதை உமது உள்ளத்திலே பாதுகாப்பாக வைப்பதும் நம்முடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றார். ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, இந்த குர்ஆனை ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டுவார், அதை பின்தொடர்ந்து நீ ஓதிக்கொள்வீராக. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, இந்த குர்ஆன் ஓதப்படும் பொழுது அதை திருத்தமாக நீ ஓதுவீராக. பின்தொடர்ந்து ஜிப்ரீல் வந்து ஓதுவாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பின்தொடர்ந்து ஓதணும். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி, அவசரப்பட்டு உமது நாவை நீ அசைக்க வேண்டாம், அதை நீர் ஓதச் செய்வதும் அதை உன்னுடைய உள்ளத்திலே பாதுகாப்பதும் நம்முடைய பொறுப்பாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில வசனங்கள் அருளப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த கொஞ்சம் கொஞ்சமா அருளப்பட்ட வசனங்களை எல்லாம் ஒரு முறை ரிவிஷன் பண்ணுவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரமலான் மாசத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்புவார். ரமலான் மாசத்துல சில சட்ட திட்டங்களும் இறக்கப்படும், மற்ற மாசங்கள்ல இறங்குற மாதிரி. இந்த ரமலான் மாசத்துல அதுவரை அருளப்பட்ட வசனங்கள் இருக்கு பாருங்க, அதை எல்லாத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள், சரி பார்ப்பதற்காக. இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா இந்த கடைசி ரமலான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 63வது வயசு. அந்த 63வது வயசு அதை ரசூலுல்லாஹ் தொட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் ஓதி காட்டிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே ரமலான் மாசத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஓதி காட்டுகிறார்கள். அப்பதான் ஒரு பொறி தட்டுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. 2 முறை இதுவரைக்கும் வரலாறுல நடந்ததே கிடையாது. 40வது வயசுல தூதரா தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து இந்த 62வது வயசு வரைக்கும் ஜிப்ரீல் ரமலான் மாசத்துல ஒரு முறைதான் வந்து இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும். அதுவரை அருளப்பட்ட வசனங்களை ஓதி காட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் 2 முறை அது நடந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் மிக விரைவில் நம்மை கைப்பற்ற இருக்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதை ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வைத்து விடுகிறார். புரிய வச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சூரா அருளப்படுது. 110வது அத்தியாயம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவியும் வெற்றியும் வரும்போது, வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக, தனிநபராக ஒரு குடும்பமாக அல்லாமல் கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நுழைவதை நீர் பார்க்கும் பொழுது, ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்வை நீ போற்றி புகழ்ந்து அவனிடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறாக. இன்னஹு கான தவ்வாபா, அவன் பாவ மன்னிப்பை அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த 110வது அத்தியாயம் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக விளங்கிக் கொள்கிறார்கள். நம்முடைய பணி இதோட முடிஞ்சு போயிடுச்சு. மக்கள்லாம் கூட்டமா இஸ்லாத்துக்குள்ள வர போறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ஜிதமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அதை வந்து வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது சூசகமாக மறைமுகமாக சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்துல வெளிப்படையாகவே நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறேன்றதை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சூசகமாக சில இடங்கள்ல சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு சந்தர்ப்பத்துல ஹஜ்ஜத்துல் விதா, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, அப்பதான் அவங்க வந்து முதல் ஹஜ் செய்கிறார்கள். அதுதான் கடைசி ஹஜ்ஜும் கூட. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் மக்களுக்கு செய்ய வேண்டிய போதனை எல்லாத்தையும் செய்யறாங்க. அந்த அரஃபா மைதானத்தில் நின்று கொண்டு அந்த 23 வருஷ ஆண்டு கால பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாறு பிழிந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களே, பெண் என்பவள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம், அவளை நீ திரும்ப அல்லாஹ்விடத்துல அப்படியே ஒப்படைக்க வேண்டும். அது குறித்து அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். ஆகையால் உனக்கு யாரை அல்லாஹ் கரம் பிடித்து கொடுத்து இருக்கிறானோ அவனுடைய விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். இஷ்டப்படி நீ நடத்திராத, அடிக்காத, உதைக்காத என்று ரசூலுல்லாஹ் நிறைய விஷயத்தை அங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு சொல்கிறார்கள், எங்கே எனக்கு பிறகு நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு இறை மறுப்பாளர்களாக மாறிவிடுவீர்களோ என்றுதான் உங்கள் விஷயத்துல நான் பயப்படுறேன். எனக்கு பிறகு நீங்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும். ஒரு கருப்பன் வெள்ளையனை விட எந்த வகையிலும் சிறந்தவன் கிடையாது. ஒரு வெள்ளையன் கருப்பனை விட எந்த வகையிலும் சிறந்தவன் கிடையாது. ஒரு அரபி மொழி பேசக்கூடியவன் மற்ற மொழிகள் பேசுபவனை விட எந்த வகையிலும் சிறப்பம்சம் கொண்டவன் கிடையாது. ஒரு அரபி அல்லாத மொழி பேசுறவன் அரபியனை விட எந்த சிறப்பும் வாய்ந்தவன் கிடையாது. நிறத்தால் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது, மொழியால் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இல்லா பித் தக்வா, இறை அச்சத்தை தவிர. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ் தீட்டிய வர்ணங்கள். நீ வெள்ளையா இருக்கணும், நீ கருப்பா இருக்கணும், எல்லாமே அல்லாஹ் கொடுத்த கலரு. சி ஐ சூரத்தின் மாஷா ரக்கபக், தான் விரும்பிய தோற்றத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் எதை உங்களிடத்துல மேன்மையாக பார்ப்பான் என்று சொன்னால் அந்த இறை அச்சத்தை தான். எவ்வளவு உள்ளத்துல இருக்குது என்னை பற்றியான பயம். நீ கருப்பாயிரு, வெள்ளையாயிரு, அரபி பேசுறவனாயிரு, அரபி அல்லாத மொழி பேசுறவனாயிரு, நீ காட்டுவாசியாயிரு, யாராவனா நீ இரு, ஆனால் நீ எனக்கு எவ்வளவு பயப்படுற அந்த ஆவரேஜ் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அப்ப இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும் பஅத ஆமிக்கும் ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு நான் அடுத்த ஆண்டு இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது. ஆகையால் இந்த ஹஜ்ஜை பற்றியான அந்த வழிமுறைகளை, வழிபாடு குறித்த அந்த ஹஜ்லாம் எப்படி பண்ணணும் என்பதை குறித்த அந்த செய்திகளை, எதுக்கு பிறகு எந்த செயலை செய்ய வேண்டும், இந்த செயல்களை எல்லாம் இப்போதே என்னிடத்துல கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். மக்களுக்கு ஒரு பொறி தட்டுது. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை விட்டு மிக விரைவாக அல்லாஹ்விடம் செல்ல இருக்கிறார்கள் என்பதை மக்கள் எல்லாம் புரிகிறார்கள்.
அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசியாக ரபியுல் அவ்வல் மாதம், இந்த ரமலான் போகுது, ஷவ்வால் போகுது, இப்படி ஒவ்வொரு மாதமாக சென்ற பிறகு கடைசியாக ரபியுல் அவ்வல் மாசம் 63வது வயசு அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அப்ப அந்த 63வது வயசு கடைசியாக ரபியுல் அவ்வல் மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை தான் இறந்து போனாங்க. அந்த திங்கட்கிழமைக்கு முன்னால ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் புதன்கிழமை, அந்த புதன்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முடிவெடுக்கிறார்கள். அந்த உஹது போர்க்களத்துல மரணித்த சஹாபாக்களுக்கு நம்ம இன்னும் வரைக்கும் ஜனாசா தொழுகை நடத்தல. ஏன்னா அவங்க எல்லாம் ஏராளமான நபர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். போர்க்களம் ரொம்ப தடுமாற்றத்துக்கு மத்தியில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்துல வெற்றியை கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற வதந்தியெல்லாம் அங்க பரப்பப்பட்டுச்சு. அந்த போர்க்களத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இந்த தாடையெல்லாம் கிழிக்கப்பட்டு உள்ள இருக்கிற கடவாப்பல் உடைஞ்சி ரத்த சாயம் எல்லாம் பூசப்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நேரத்துல ஜனாசா தொழுகை நடத்தாம ரசூல்லா விட்டுறாங்க, பொறுமையா நடத்திக்கலான்னு விட்டுருப்பாங்க. அப்ப அதுல நிறைய நபி தோழர்கள் மரணித்தார்கள். யாசிர், அது போல ஜுலைபீப், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய நபி தோழர்கள், ஜாபிர் ரலியல்லாஹுடைய தந்தை, இது போன்ற ஏராளமான நபி தோழர்கள் அதுல மரணித்தார்கள். முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த மாதிரியான நபி தோழர்கள் மரணித்த பிறகு ரசூலுல்லாஹ் அவங்களை எல்லாத்தையும் அடக்கம் பண்ணாங்க. பல சடலங்களை ஒரே கபர்ல எல்லாம் அடக்கம் பண்ணாங்க. கஃன் துணி கூட கிடைக்கல சில சஹாபாக்களுக்கு. முஸப் பின் உமைர் போன்ற நபி தோழர்களாம் ஒரு பெரிய பணக்காரரா வாழ்ந்தவர். அப்ப இது மாதிரியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில அடக்கம் மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இந்த 63வது வயசுல இந்த ரபியுல் அவ்வல் மாசத்துல அடுத்த வாரம் திங்கட்கிழமை மௌத்தா போறோம்னு சொன்னா, இந்த வாரம் புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் அனைவரையும் அழைக்கிறார்கள். நம்முடைய தோழர்கள் உஹது போர்க்களத்துல மரணிச்சாங்கல்ல, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு, அவர்களுக்காக வேண்டி நம்ம ஜனாசா தொழுகை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அணிவகுக்க செய்து காயிப் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள். சடலம் இருக்காது, ஜனாசா தொழுகை மட்டும் நடைபெறும். அந்த மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் பாவ மன்னிப்பு ஜனாசா தொழுகை நடத்தப்படுது. இந்த ஜனாசா தொழுகை எல்லாம் முடிச்சுட்டு ரசூல்லா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தான் தலைவலி ஸ்டார்ட் ஆகுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல, எனக்கு தலைவலி கடுமையாக இருக்கிறது. கடுமையான தலைவலிக்கு ரசூல்லா உட்படுத்தப்படுறாங்க. கடுமையான தலைவலிக்கு மத்தியில அவர்கள் படுக்கையில விழுகிறார்கள். வீழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கழித்து எழுந்த பிறகு அவங்களுக்கு ஒரு மயக்க நிலை ஏற்படுகிறது. தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல சொல்றாங்க, என் மீது தண்ணீரை ஊற்றுங்கள், எனக்கு தலை பயங்கரமா வலிக்குது அப்படின்றாங்க. 7 தோல்பை நிறைய தண்ணீரை கொண்டு அந்த குடும்பத்தார்கள் அவர்களுக்கு ஊற்றிய பிறகு என்ன பள்ளிவாசுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 நபி தோழர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 2 நபி தோழர்களுடைய தோல் புஜத்திலும் கையை போட்டுக்கொண்டு தன்னுடைய கட்டை விரல் தேய தேய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு, மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கப்படுறாங்க. மிம்பர்ல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்து பயான் பண்றாங்க மக்களுக்கு. உட்கார்ந்து பயான் பண்ணும்போது ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, அடியானிடத்திலே அல்லாஹ் ஒரு கோரிக்கை வைத்தான். இந்த உலகம் வேண்டுமா, உனக்கு என்னிடத்தில் இருப்பது வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். அந்த அடியான் அல்லாஹ்வாகிய உன்னிடத்திலே இருப்பதையே நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று கூறிவிட்டார் இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அங்க இருக்கிற மக்கள்லாம் அமைதியா தான் இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை பற்றிய செய்தி என்று தெரியவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வோட நகமும் சதையுமாக இருந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது தன்னுடைய உயிரை விட மேலாக மதித்தவர், ஆரம்ப காலத்துல மக்கள் எல்லாம் பொய்யர் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இவர் சொன்னால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சென்று வந்த மெஹராஜ் பயணத்தை உட்பட உண்மைப்படுத்தியவர். அதனாலதான் அவருக்கு பேரு அஸ்-சித்தீக், உண்மைப்படுத்துபவர் என்ற பாராட்டு பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சார்கள். உண்மையிலே அவருடைய பேர் அது கிடையாது. அப்ப இது மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மக்கள்ல சில பேர் பேசிக்கிறாங்க, அபு சயீத் அல் குத்ரி என்ற இளைஞர் பேசுகிறார், இந்த வயது முதிர்ந்தவர் எதற்காக வேண்டி அழுகிறார், அப்படி என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல, பிற்காலத்தில் தான் நாங்கள் அதை விளங்கி கொண்டோம், எங்களை விட நன்கு அறிந்தவராக அபூபக்கர் தான் இருந்தார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு ஒரு கோரிக்கை அல்லாஹ் வச்சான், இன்னும் நீ இந்த உலகத்துல வாழ போறியா அப்படின்னு ஒரு சான்ஸ் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க,
இது உனக்கு வேணுமா? இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 64 வயசு, ஒரு 65 வயசு, ஒரு 70 வயசு, இந்த மாதிரி நீட்டி தரட்டுமா? இல்ல போதும்பா எனக்கு இந்த உலக வாழ்க்கை, நான் யாரெல்லாம் என்ன நீ கூப்பிட்டுக்க, உன்கிட்டயே நான் வந்துடுறேன். இதே அல்லாஹ் கேட்கக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா இந்த உலகம் எனக்கு போதும், நான் உன்னிடத்திலே வந்துடுறேன்ற ஆப்ஷனை ரசூல்லா தேர்ந்தெடுத்துறாங்க. அப்புறம் வெளியே வர்றாங்க முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம், இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ரசூல்லா ஒட்டகத்தினுடைய கயிறை புடிச்சுக்கிட்டு அப்படியே மதீனா வரைக்கும், அந்த எல்லை வரைக்கும் வர்றாங்க. அவரை யமன் என்ற ஒரு நாட்டுக்கு, ஏமன் தேசத்திற்கு ஆளுநராக ரசூல்லா அனுப்புறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதர் நீங்க ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துக்குங்க, நான் நடந்து வர்றேன். இல்ல இல்ல நீங்களே உட்காருங்க. ரசூல்லா கீழே நடந்து வர்றாங்க, அவர் மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சில அறிவுரைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நீ போற இடத்துல நீ ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டும் மக்களுக்கு மத்தியில. அந்த கலிமாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அடுத்தபடியாக தொழுகையை நீங்க ஏவணும். அதை ஏற்றுக்கொண்டால் ஜக்காத்தை நீங்க வசூல் பண்ணணும். ஜக்காத்து வசூலிக்கிற நேரத்துல யார் இடத்துல அநியாயமா நடந்துடக்கூடாது. இத்தகி தஅவத்தல் மல்லூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில எந்த ஒரு திரையும் கிடையாது, அல்லாஹ் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான் என்ற எச்சரிக்கையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு கரெக்டா அந்த மதீனாவுடைய எல்லை வந்த பிறகு அல்லாஹ்வின் தூதர் முஆத் பின் ஜபல் இடத்துல சொல்கிறார்கள், நீங்கள் திரும்ப வரும்போது என்னுடைய அடக்க ஸ்தலத்தை நீ பார்க்கலாம், நான் கட்டிய வீட்டை நீ பார்க்கலாம், நான் கட்டிய பள்ளிவாசலை நீ பார்க்கலாம், என்னை நீ உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்றாங்க. அவரால் அழுக தாங்க முடியல. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை இது, பெரிய ஒரு இடி முழக்கம், அந்த உள்ளத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தை. தனக்கு கொள்கையை சொன்னவர், தனக்கு நேர்வழி எது என்பதை காட்டியவர், பல அடி உதைகளை வாங்கியவர், நரகத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த மக்களுக்கெல்லாம் நேர்வழியை சொல்லி அல்லாஹ்வே ஒரு வசனத்துல கண்டிக்கிறான். லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், அவர்கள் நம்பவில்லை என்பதற்காக வேண்டி கவலைப்பட்டு உம்மை நீரே அழித்துக் கொள்வீர் போலும், அந்த அளவிற்கு வருத்தப்பட்ட ஒரு ஜீவன் சொல்கிறது, நீங்க போயிட்டு வரும்போது என்னுடைய சமாதியை நீங்க பார்க்கலாம், அடக்க ஸ்தலத்தை, நான் கட்டின பள்ளிவாசல் இருக்கும், நான் வாழ்ந்த வீடு இருக்கும், ஆனா என்ன உன்னால உயிரோட பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்ப இது மாதிரி கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக மக்களுக்கு மத்தியில் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு சொல்கிறார்கள், மக்களே, நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், இதான் பழி தீர்த்தல், மௌத்தா போறாங்கன்னு அர்த்தம். யாருக்காவது நான் அநியாயம் பண்ணியிருந்தா, இதோ என்னுடைய முதுகு இருக்கின்றது, பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். யாருடைய முதுகிலையாவது நான் குத்தி இருக்கிறேனா, என்னுடைய முதுகு இருக்குது, இன்னைக்கு பழி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் பிரகடனப்படுத்துறாங்க. மக்கள்லாம் அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்களா யாருக்காவது துரோகம் பண்ணிருப்பீங்களா, யாரையாவது ஏமாத்தி இருப்பீங்களா, யாருடைய உள்ளம் புண்படும்படியாவது நடந்திருப்பீர்களா? எந்த ஒரு அநியாயமும் யாருக்கும் பண்ணது கிடையாது. மக்கள் எல்லாம் பின்ட்ராப் சைலண்ட், அமைதியா இருக்கு. அப்ப ஒரே ஒரு மனிதர் மட்டும் சொல்கிறார். அப்ப ரசூல்லா கேட்கிறாங்க, யாருமே வாயை திறக்க மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு ரசூல்லாவா கேட்கிறாங்க, இன்றைய தினம் யார் இதை சொல்கிறீர்களோ அவர்தான் எனக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவர், மறுமையில் என்னோடு அவர் இருப்பார் என்று சொன்ன உடனே ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு முறை அரசாங்க சொத்துல பொருளாதாரம் இல்ல, ஒரு ஏழை நின்று கொண்டிருந்தார், அவருக்காக வேண்டி நீங்கள் என்னிடத்துல 3 தீனார்களை கடனாக பெற்றீர்கள். மக்கள்ல கோவப்படுவாங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு 3 தீனார் தான் பெருசா போச்சான்ற மாதிரி. அப்ப ரசூல்லா ஒரு நபி தோழரிடத்தில் சொல்வார்கள், அந்த 3 தீனார்களை அரசாங்க சொத்தில் இருந்து எடுத்து அவருக்கு கொடுத்து விடுங்கள் அப்படின்றவாங்க. அப்ப இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து கடைசியாக மரண தருவாயில விழுகிறார்கள். அந்த மரண தருவாயை பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் இருவருக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் ஒரு ஆளாக நின்று சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னலில் மௌத்தில சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கென்று ஒரு வேதனை இருக்கிறது. நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர், பாவம் என்றால் என்னவென்று அறியாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து விட்டு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர், மறுமையில சொர்க்கத்தின் கதவை முதலில் தட்டுபவர், சமுதாயத்திற்காக கவலைப்பட்டு அவர்களுக்கு வறுமையை போக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்க வேண்டும் என்று சொல்லி பாடுபட்ட அந்த மனிதருடைய இறுதி நிலைமையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத், நிச்சயமாக மரணத்திற்கென்று ஒரு வேதனை இருக்கிறது. அல்லாஹ் அதுல யாரையும் தப்ப விட மாட்டான். நம்முடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்,
மரணத்தை பற்றிய சிந்தனையே இல்லாம, இறை நினைவே இல்லாம எவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இது. பிறகு சொன்னார்கள், கைகளை உயர்த்துறாங்க, அல்லாஹும்ம ரஃபீக்கில் அலா, இறைவா என்னை உயர்ந்த தோழர்களோடு நீ சேர்த்து வை. அவரே ஒரு உயர்ந்த தோழர் தான். அவர் கேட்கிறார், இறைவா உயர்ந்த தோழர்களோடு என்னை நீ சேர்த்து விடு. பிறகு சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். பார்வை நிலை குத்துகிறது, கை உயர்ந்த கை அப்படி தோப்புன் கீழே விழுது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த மரண சம்பவங்களில் இருந்து ஏராளமான படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல அல்லாஹ்வை அழகிய முறையில் நினைவு கூறக்கூடியவர்களாக, கடமையான செயல்களிலாவது குறை வைக்காமல் அதை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் ஆகி அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் காரனோடை கிளையினுடைய மர்கஸ் கட்டிட பணிக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல எதிர்ப்புகள் இஸ்லாத்திற்கு அந்த பகுதியில் இருக்கின்றது. குறிப்பாக இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருக்கக்கூடிய சங் பரிவார கும்பல்களாலும் அந்த பகுதியில இந்த கட்டடத்தை இவர்களை வாங்க விடக்கூடாது என்ற அளவுக்கெல்லாம் அங்கு எதிர்ப்புகளை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக வேண்டி 30 லட்சம் ரூபாய் பத்திரப்பதிவுடன் சேர்த்து ஒரு கட்டப்பட்ட 2 அடுக்கு மாடி கட்டடத்தை வாங்குவதற்காக சகோதரர்கள் முயற்சியில இறங்கி இருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரங்களை தாராளமா கொடுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ரூபாய், ஒரு நபர் நின்று தொழக்கூடிய அந்த இடத்திற்குண்டான தொகை 18,000 ரூபாய், ஒரு முசல்லாவுக்கு 18,000 ரூபாய். அப்ப இதையெல்லாம் நம்ம இந்த காலத்துல செய்துவிட்டு நாம் எப்போ மரணத்தை தழுவினாலும் சரி, அந்த பள்ளிவாசல் அங்கு நிலை பெறும் காலம் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அங்கு இறையச்சத்தின் அடிப்படையில இறை வழிபாடுகள் நடைபெற வேண்டும். அப்படி அது நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் நம்முடைய மன்னரை வாழ்க்கையிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலையான அந்த நன்மையை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப இதை கவனத்துல கொண்டு ஒரு அளப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பொருளாதாரத்தில் நாம் இது போன்ற நல்ல காரியங்களுக்கு செலவு செய்வதன் காரணத்தினால நம்முடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் ஒரு மறைமுகமான பரக்கத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான். யார் இறைவனை அஞ்சி வழங்கி இஸ்லாத்தை யார் உண்மைப்படுத்துகிறாரோ வசதிக்குரிய வழியை அவருக்கு லேசாக்கி தருவோம். நீ குடு, நான் கொடுப்பேன்றான் அல்லாஹ். அதே மாதிரி சொல்கின்றான், யுகஃபிரு அன்கும் மின் சய்யாத்திக்கும், நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மங்களுக்கு உங்கள் தீமைகளை அல்லாஹ் அழித்து விடுகிறான். நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ் எதற்கு பகரமாக்குகிறான் என்று சொன்னா, நாம செஞ்சு வச்சிருப்போம்ல பாவங்கள், அதை அல்லாஹ் எரேஸ் பண்றான், டெலிட் பண்றான். அப்ப நன்மைக்கு நன்மையும் கிடைத்து விடுகிறது, பன்மடங்காகவும் அல்லாஹ் இடத்துல நம்ம பெற போறோம். நம்முடைய பாவங்களும் அதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. ஆகையால் இது போன்ற நன்மைகளை கருத்தில் கொண்டு தாராளமாக, வழக்கம் போல் அல்லாமல் இது போன்ற நல்ல காரியங்களுக்காக வேண்டி தாராளமாக இந்த ஜும்மாவிலே உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். கொண்டு வராத சகோதரர்கள் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கலாம். அதற்காக வேண்டி காரனோடையிலிருந்து சகோதரர் வந்திருக்கிறார். அவர் சென்று விட்ட பிறகும் நீங்க நிர்வாகத்துல கொடுத்துடலாம், இந்த பகுதியினுடைய நிர்வாகத்துல. ஆகையால் ஆண்களும் பெண்களும் போட்டி போட்டுக்கொண்டு இது போன்ற நல்ல காரியங்களில் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.